உண்மையுமா ஓனாகி யான் எனதென்றவரை கூத்தாட்டுவாராய் ஒன்றாயே என் சொல்லி வாழ்த்துவை அங்கிருக்கும் எம்பெருமா இங்கிருக்கும் அனைத்து மக்களையும் காக்க வேண்டியதில்லை வானாக்கி வாழும் உலகலா மன்னவன் கோல்வாக்கி வாழக்கூடிய என்பதை உருகுண்டு வாழ்வாரிய வாழ்வார் மற்ற வேலை தோல் கொண்டு கழிக்கிறார் தேவன்யார் கொண்டவளையே மன்னன் செங்கால் கொண்டு அரசாட்சி புரிவடியா அப்பேற்பட்ட உணவு பெருங்குடி மக்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த மதி வதனாவில் நாட்டில் சத்தியம் செங்கோலைத்தான் சாத்தவன் சும்மா சக்கர மக்களுக்கு யாரும் மிக்க போராடும் ராஜேந்திரன் அதிகாலை அவைக்கு நேரமாய் நீ இன்று மால் என்றும் இருக்க வேண்டும் அதிகாலை இருந்து எனக்கு அம்மா வந்தாங்க துணி தூங்கி கிடக்கா ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன் போட்டு திரும்ப தொம்பு தூங்கி கிடக்கும் எப்போது முன்னேறுவான் வாழ்க்கையில் எப்படி வளருவான் யார் பத்தி சொன்னாங்க எங்களை நம்ம சொல்றேன் அதெல்லாம் வேணாங்க நான் சொன்னா பத்தி சொன்னேன் பத்தி வாய் மூணு போயிடாரு சும்மா அடக்கிற வேலை வச்சுக்கூட கடமையா சும்மா வீட்டு போனா சும்மா இருக்க மாட்டாங்க பண்ணிடாண்டா பண்ணிட்டு மாதிரி வீட்டு கிடக்கிற காலைக்கெல்லாம் ஒரு கால் கட்டு கால் வரும்போது பால் கறப்பேன் ஒரு வெள்ளை வார்த்தை வரவழைத்து விட்டால் அவன் காலம் கல்யாணமா ஐயோ அவன் தாலியா ஜெயிதுங்கிறான் என்ன தாலியா டிக்கெட் வாங்கிக்கிறான் சில பேர் ஒயிச்சம்ல பத்துக்கிறான் சில பேர் கவர் மேல பால் போட்டு ஓடிப்பான் எவ்வளோ உடுப்போனா அச்சில பருப்புல முழக்கால எல்லாம் நாங்க வாங்கி போனோம் ஆன்மா சம்பாதிப்பது எதுக்கு ஏய் பண்ணிடா சரி பரவாயில்ல என்ன சொல்றாங்க பார்த்தேன் கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க சரி பரவாயில்ல கல்யாணத்தை பண்ணிக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடெல்லாம் பட்டேன் பொண்ணு பார்த்து கிளம்பிட்டோம் பொண்ணு பார்த்துட்டோம் பொண்ணு யார் தெரியுமா அண்ணன் வீட்டு பொண்ணு லூசா லூசா என்ன பார்த்து என்ன சொல்றாங்க ரெண்டு போன ஒருத்தர் பொண்ணு அண்ணன் வீட்டு பொண்ணு தள்ளிக்கிட்டா அண்ணன் அவளை அழைத்து நேரம் போனோம் பொண்ணு பார்த்துட்டோம் பொண்ணு பார்த்தா சூப்பர் அது மேகரா அம்மா கல்யாணம் பண்ணா எவ்வளவுதான் பண்ணுவேன் இல்ல நான் தூ மாட்டி சாவுன்னு சொல்லிட்டு ஒரு நிலையில சொல்லிட்டாங்க இந்த பொண்ணா கட்டி வைக்கிறேன் சொல்லிட்டாங்க இப்படி நான் சொல்லிட்டேன் அம்மா இன்னைக்கே நிச்சயதார்த்தம் இன்னைக்கே முதல் இன்னைக்கே கல்யாணம் நீண்ட செலவு பயணமா இருக்கலாம் நிச்சயம் பண்ணலாம் எவனாக முதல்வர் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் அக்கா மாறி போச்சு நிச்சயதார்த்தம் மட்டும் வர வேற வேணா தள்ளி போடுறான் என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் ஆனா சில பேர் எங்க வச்சிருப்பான் கல்யாணத்தை ஆனா சத்தத்துல வச்சிருப்பான் அது ஒரு நாள் கோயில் வச்சிருப்பான் அது ஒரு நாள் வீட்டை வச்சிருப்பான் அது ஒரு நாள் எங்க ஒரு நாள் வைப்பான் ஆனா நான் கல்யாணத்தை எங்க தெரியுமா வச்சேன் நான் தூக்க சுடுகாட்டுல கல்யாணத்தை வச்சேன் எவனாக சுடுகாட்டு பேசணும் பலானம் சுடுகாட்டுல கல்யாணத்தை வச்சான்னு வச்சுட்டேன் ஆனா மனமேடை எரிமேடை தான் மனமேடை உருவனாங்க எரிமேடிய இஷ்டம் பேசணும் சரித்திரம் பேசணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எரிமேடையை வச்ச முகூர்த்தத்தை ஆனா எத்தனை மணி தெரியுமா நைட்டு 12 மணிக்கு முகூர்த்தம் பிரம்ம நல்லோர ஒரு காலம் இருக்கு 3 மணி 40 பிறகு பிரம்ம நல்லோர கிடையாது எழுத்துதான் கல்யாணம் நைட்டு 12 மணி வச்சேன் கல்யாணத்தை முடிச்சேன் சாப்பாடு எல்லாம் விதவிதமா போட்டிருப்பான் ஆனா நான் என்ன சாப்பாடு பார்த்தேன் களி கூழு கத்திட்டு பச்சை மிளகாய் வச்ச மாதிரி வாயில ஆமா ஆனா யாரும் மொழி எழுதாது மொழி நீக்கப்பட்டது கிடையாது மொழி எழுதாது பேங்கல் போட்டு கத்துக்கிறேன் ரொம்ப வச்சு அப்படின்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு முதல்ல ஏற்பாடு நடந்துக்குது நானும் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு ஆனா முதல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு குஷி சாயங்காலம் ஆராய்ச்சி என்னாச்சு வீட்டில் தஞ்சு வந்து தமையா ஒரு வேலையாச்சு வாடா வீட்டில் தஞ்சில போட்டு பையன் நான் வரும் ஏங்க நான் டான்ஸ் பண்ணிட்டேன் ஹிந்தியில தமிழ்ல டான்ஸ் பண்ணிட்டேன் தமிழ் வாடான்றாங்க என்ன பண்ணுவா எப்படி வந்து பாப்பனா அதை பாப்பனா பார்த்தேனா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவன் இறைவன்
இறைவன் கொடுத்தான் வார்த்தை இறைவன் மனமேறி இவ்வளவு தலைப்பள்ளி கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிறேன் இந்த வேலை விட்டு அந்த வேலைக்கு போறேன் அவருக்கு அருவில கடமை தான் முக்கியம் இந்த கடமை இவ்வளவு பெரிய கடமை கடமை நீ பாப்பா விட்டா பரவாயில்ல மில்ட்ரி போலான்னு சொல்லிட்டு நேரம் மில்ட்ரி போய் சேர்ந்தேன் ஆனா மில்ட்ரி போனது எம்பெருமே நான் பெரிய பெரிய அதிகாரிக்கிறான் ஆனா ஒரு போடுறான் ஆனா நான் காலையில் சாயங்காலம் வச்சு என்னடா பரோட்டா போண்டா போச்சு இங்கதான் அந்த வேலையை செய்வேன் அந்த மில்ட்ரி போய் நினைக்காதீங்க நானே செஞ்சு போனா அவன் எதிரி போய் சுட மாட்டான் ஆமா ஃபுல்லா சாப்பிட்டு போனா எதிரி போய் சுடுவான் இல்லைன்னா எதிரி இவனும் சுட்டு போடுவான் அவன் சொல்லி சுட்டு போடுங்க தோசை ஞாபகம் கூட கிடையாது தாலி கட்டி விட்டு போகணுமே அது வந்து நல்லா இருக்குதா அதுவே ஞாபகத்தில் இருக்குது 5 வருஷம் ஆச்சு எனக்கு 1 மாசம் லீவு அடடா பொண்டாட்டி பாக்கண்டா அவன் ட்ரெயின்ல உட்காந்து நேரா வந்து இறங்கின விட்டான போறேன் பொண்டாட்டி எதிர்பார்த்துக்கிறான் பொண்டாட்டி எப்போ வருவா ஊருக்கார் எப்போ வருவான்னு எதிர்பார்த்துக்கிறேன் வாட்சில காலை வச்சே ஆட்டு எடுத்துங்க நான் ஆட்டு வருவாங்க என்ன பாக்குறேன் வண்டி வண்டி நல்லா இருக்குதா திருவேறு போய்தான் அவனு ஏற பாத்துக்கிறேன் பார்வை நல்ல பார்வை உடனே உள்ள ஓட்ட மட்டும் குடிச்சீங்கன்னா திருப்பி பார்த்தா குடிச்சிட்டு வந்துக்கிறேன் கனவு வெளியாட்டு வந்திருக்கிற வந்த கனவு சுத்தமா குளித்து இருந்திருப்பா ஏங்க காலைல குளிக்க சாயங்காலம் நடுமதியாட்டு குளிக்கிறமா என்ன சொல்றேன் கேட்டா என்ன நேற்று குளிச்சோன்னு கேட்டா அவ சொல்றான் மாமா தப்பா நினைக்காது மாமா நான் திடீர்னு தலை குத்தி மாமா தலையில கேள் போட்டு மாதிரி ஆகி போச்சு சேர்த்துல வந்து உட்காந்து உடனே முன்னாடி ஒரேண்டா அம்மா நீ கஷ்டப்படாத உன் கஷ்டம் தானே தெரியுது இந்த 150 ரூபா யாரோ சந்தோஷமா இருந்து கொண்டான் குறிப்பை அது அனுப்பலாம் கொண்டான் உன் குறிப்பை தெரிஞ்சு உடனே 150 ரூபா கிளம்புனேன் மாமா நில்லு மாமா நீ போய் சந்தோஷமா இரு பூரா கறி வாங்கிடுவாங்க சரி பரவாயில்ல சொல்லிட்டு நான் 150 ரூபா தேடி தான் போனேன் பகுத்துக்கு முடிமா கட்டாம அதான் குலமா சகப்பா இருக்கும் போய் தினமா உட்காந்து வெற்றி மாமா எப்போ வந்து கேட்டா இப்ப தாண்டி வந்தேன் ஏன் வீட்டுல எங்க வந்தீங்க அதுப்பா எங்க வண்டி ரிப்பேருக்கு செட்டு போயிட்டு இருக்குது இந்த வண்டி நல்லா தான் ஓடிங்க வாங்கினா நல்ல வண்டி சந்தோஷமா 150 ரூபா கொடுங்க கேட்டா கூட்டிட்டு வந்துட்டு எவ்வளோ வர எவ்வளோ எதிர்பார்த்துக்கலாம் மாமா போனேன் சந்தோஷமா இருந்தியா சந்தோஷமா இருந்துட்டு சரியா கறி வாங்கலடி அவளே 150 ரூபா வாங்கினா ஒரே அப்படின்னு எவன் கூட்டு 150 ரூபா பகுத்துட்டு மூலமா உங்க கூட்ட 150 ரூபா வாங்கினா மாமா வாமா அவன் கை தட்டா நீ சும்மா இருந்தா முடியுமா வெளிவாடியே வெளிவாடினா அவடியாரா எவடி என்னக்கோ வர்றவோ என் மாமா எவ்வளவு துட்டுவாங்க 150 ரூபா எப்படி வாங்கலாம் எங்க மாமா கிட்ட 150 ரூபா நீ எப்படி வாங்கலாம் வீட்டுக்காரர் எத்தனால எங்கிட்ட வந்து சுடுகாட்டுல கல்யாணம் வச்ச எரிநடி அப்பதான் உருவனமா சாப்பிட்டு பின்னாடி பார்த்து ஏழு பார்த்தா எல்லாம் கனவு கனவுல கிடையாது கனவுல பகுதி வந்து யாரு அது நீ இறைவனை குறித்து அன்றவன் தாரகத்தை கணித்தவன் இவன் சிவனருளால் என் மகனுக்கு சிவமணி என்று பேச என் மகனோ சிவமணி தாயில் சிறந்த கோவில் பிள்ளை தந்த சொல்மிக்க மந்திரம் இல்லை தாயில் சிறந்த கோவில் பிள்ளை தந்த சொல்மிக்க மந்திரம் இல்லை கடவுளின் லட்சம் மண்ணுவில் காப்பர் மாந்தர் தெய்வம் தாயில் சிறந்த கோவில் பிள்ளை தந்த சொல்மிக்க மந்திரம் இல்லை தாய் மரம் ஒன்று கோவில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று தாயில் சிறந்த கோவிலும் இல்லை
சொல்மிக்க மந்திரம் இல்லை. பற்றாத வளர்ச்சான உயர்ந்த பண்போடு ஒற்றுமை நிலவோடு நேர்மை என்னும் பீடத்தில் ஏறி நீதினை தவறாமல் ஆட்சி புரிந்து வரும் வெள்ளை கிண்ண தமிழகத்தின் நிலைமை வருங்காலத்தில் வாழக்கூடிய நீ இன்று போல் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று உன் தந்தை நான் உளமாற நம்மகிட்ட முள்ளில பாத்துட்டு அப்ப பாத்துட்டு என்னால ஆளே காரணம் எங்க போயிட்டான் வெளிநாடு நாங்க வெளிநாட்டுல ரொம்ப தொல்லுக்குதாங்க வெளிநாட்டு போய் சுத்தி பாச்சா எல்லாத்தையும் பாச்சா ராமர் கோயில் பாச்சா ஆமா என்னங்க நம்ம டெல்லியில தாங்க போற வழியில பாக்குது இல்லையா ஆமா ஏறுனே இல்லையா வெளிநாடு போடுமா வெளிநாட்டமா டெல்லி ஏறுனே இல்லையா சுத்தி பாச்சா ஏறப்பன பாக்க வந்தான் கீ தெரியுமா சாமியா பாக்குறேன் கோயில பாரு எத்த பாராமா நீ வேற அது கூட பாதி பேர் சாமி பாக்க பாதி பேர் வராங்க ஜாலியா சுத்தி பாக்குறாங்க வேற எதுக்கு வராங்க ஆமா சரிடா டெல்லி பாச்சா பாக்கல நாங்க இறங்கவே இல்லப்பா நான் எதுக்காகனா அந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு பிளான் போட்டதே நான் தான் இப்படி கண்ணு அப்படி கண்ணு பிளான் போட்டதே நான் தான் தெரியுமா ஆமா இன்னொரு பிளான் இருக்குது அந்த டெல்லி தூக்கி தமிழ்நாட்டு வைப்போம் வைக்க போறேன் எங்க வைக்க போறேன் கேளு கடல்ல கடலை மட்டமாக்கிட்டு வைக்க போறான் எப்படி மட்டமா ஏன் மட்டமாக்குது 10 ஊர் தோண்டி அப்படி அதுக்கா போது அவ்வளவுதான் எல்லாம் பிளான் நம்ம கையில் தான் இது ஏன் தெரியுமா டெல்லி எடுத்துன்னு வைக்க போறேன் நிதி அப்பப்போ வாங்க முடியல ரொம்ப தூரம் போக வேண்டாது அதனால அப்படி அப்படியே எடுத்துக்கலாம் அதனால 10 ஊர் 20 ஊர் 5 அப்படின்னு ஆமா சரி பரவாயில்ல வெளிநாடு பட்டு படிச்சு வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்யூரிட்டி ஆட்ட போகுது தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் கேள்வி கேட்கறேன் ஒண்ணு எச்சு இது தெரியாதா அடிக்கிற குழந்தைங்க சொல்ல ஒண்ணு ரெண்டு ஒன்னாவது கிளாஸ் பாடமே சொல்லிக்கிறா ஒண்ணு ரெண்டு தான்பா கிடையாது ஒண்ணு எப்படி ஒண்ணு ரெண்டு வரும் கிடையாது ஒண்ணு ரெண்டு கிடையாது 4 ஒண்ணு 4 ஆமா அது எப்படி கூட்டு ஒண்ணு சேர்த்து 2 எப்படி 2 ஒண்ணு 2 அது கூட்டு 4வதா கூட்டுறது சேர்க்கணும் அப்ப நீ சேர்க்காத என்ன பண்ணுவா நல்ல ஆளுங்கம்மா ஒண்ணு சேர்த்தா ஒண்ணு என்ன தெரியுமா 11 வரும் என்னங்க 11 அது 11 என்னங்க கூட்டல தான் சொல்லி அப்படி போகாத ஆராய்ச்சி பண்ணு நிறைய ஆராய்ச்சி பண்ணு அது சரிதான் ஆராய்ச்சி பண்ணணும் கணக்காஜா நம்ம ஸ்கூல்ல ஒரு பசங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் இன்னொன்னு கேட்கறேன் சரி 4 சேர்ந்தா 8 வரும் 8 8 16 சரி நான் இன்னொன்னு கேட்கறேன் அதே கரெக்டா சொல்றேன் 3ல 6 போனா எச்சின்னு வரும் 3ல 6 போனா 6ல ஒண்ணா 3 போகும் 3ல எப்படி 6 5 கிடையாது 6ல 3 போனா என்ன இருக்கும் 6ல 3 போனா மீதி 3 தான் இருக்கும் எப்படியா 3 இருக்கா நான் 1ஆவது கிளாஸ் போய் மட்டும் சொல்லிக்கிறேன் நான் மார்க் போட்டு 6ல 3 பச்சை கிடையாது நல்லா யோசனை பண்ணு 6ல 3 போனா என்ன இருக்கும் எங்க படிச்சாலும் 3 தான் ஆனா நீங்க வேற 6ல 3 போனா வெறும் தண்ணி தாங்க இருக்கும் அதான் 6ல 3 போயிட்டு அப்புறம் என்ன இருக்கும் அந்தார சொல்றீங்க ஆமா வேற எந்த சொல்றேன் இவ்வளவு சிம்பிளா கூட கேள்வி கேட்பேன் நான் என்னங்க பாசுறீங்க சரி கால் இருக்கும் கை இருக்கும் முதுகு இருக்கும் நடக்க முடியாது அவன் யாரு கால் இருக்கும் கை இருக்கும் முதுகு இருக்கும் ஆமா ஆனா நடக்க முடியாது அவன் யாரு என்னங்க வெளில பட்ட மாதிரி தெரியல தெரிஞ்சாதான் சொல்றது நாற்காலி ஒப்பா வாங்கிறது காலுக்குதா கைக்குதா முதுகுதா நடக்க முடியாது நம்ம கையை யூஸ் பண்ணுவோம் ஜப்பான்ல இருந்து தொந்து தாங்க போட்டு போட்டாங்க சரி பரவாயில்ல இன்னொரு கேள்வி பஸ் டிரைவர் இது தெரியாதா வண்டி ஓட்டுறவரு டிரைவர் டிக்கெட் வச்சு கொடுக்குறவரு கண்டக்டர் ஓட்ட மாட்டாரு அவரு அப்படி போய் பாரு பஸ் டிரைவர் பஸ் தான் ஓட்டுறாரு இவன் டிக்கெட் தான் எத்தனை ஓட்டி அப்படி கிடையாது பஸ் டிரைவர் கண்டக்டர் ஒரு ஒட்டு மாதிரிமா எப்படி ஒவ்வொருத்தர் காத்தி கொடுக்குதா அவர் கண்டக்டர் ஒவ்வொருத்தர் காத்தி கொடுக்குதா அவர் கண்டக்டர் 10 பேர் சேர்த்து கொடுக்குதா அவர் தான் மொத்த பேர் கூட தூங்கிட்டா புலிமான் தான் அது ஒன்று 2 போச்சுன்னா பாத்தீங்களா அதிக நான் ஓடிடுறேன் தெரியாது சரி ராட்சி கேள்வி ஆண்டவன் எலிக்கு வால் வச்சான் இது கடவுளுடைய படைப்பு என்ன வச்சா வால் வைக்கிற உன்ன வச்சா வால் எலி மட்டும் வச்சான் அணுகுறதுக்கு கிடையாது ஆட்டுக்கு வச்சு வச்சான் எலி தெரியும் அது புடுங்க போட்டா தள்ளி
சரி மாட்டுக்கு மாட்டுக்கு மால் வச்சா நெந்து கொசு உடம்பா தள்ளி கொடுத்துது. அப்ப நாய்க்கு நாய்க்கு மால் வச்சா நெந்து ஏன்னா சாப்பாடு போட்டா நன்றி சொல்லிட்டு ஆட்டு வரும். ஒழுங்கா வச்சு குரங்க மால் வச்சா நெந்து தெரியும் மத்தவங்க கீழே சுத்தி நிக்குது. ஆனா எலிக்க மால் வச்சான் கிடையாது எலிக்கு தெரியும். ஆண்டவன் எலிக்க மால் வச்சா அந்த எலி எப்ப சாவுதோ அப்ப குச்சி மாதிரி போடப்பான். எலிக்கு மால் வச்சான் நமக்கு 4 பேர் ஆள வச்சான்.